ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 in 1 தக்காளி தொக்கு. இப்போ விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. இது போல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு 2க்குமே சூப்பராக இருக்கும். 2 நாளும் கெடாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். நான் வந்து வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுங்க. எனக்கு வெந்தய ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி புளித்தொக்கு, தக்காளி தொக்குக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வெந்தய பொடி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சோம்பு, சீரகமும் அதிக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அது எல்லாம் ஒரு புளி குழம்புக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் போடலாம். இப்போ வந்து ஆயிலு கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம் 2மே போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து தக்காளி தொக்குக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வெடித்ததுமே வெள்ளை பூண்டு கொஞ்சம் உரித்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி தொக்குக்கெல்லாம் நம்ம வெங்காய தொக்கு, இந்த தக்காளி தொக்குக்கெல்லாம் பூண்டு முழுசாக போடும்போது அது பொன் வறுவலாக வறுத்த வாட்டி அது அந்த கடி போடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் 3/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போனதும் நாம் 1 கிலோ 3/4 கிலோ இருக்கும் தக்காளி, அதை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொடுசாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம், எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். நான் 4 5 தான் கட் பண்ணேன். இது வந்து தண்ணி எதுவும் விடக்கூடாது, அப்படியே போட்டு நல்லா சுண்டாக வதக்கணும். ஏன்னா தக்காளியே நல்லா தண்ணி விடும். நம்ம போட்டு வதக்கிட்டு நம்ம மூடி வச்சுட்டாலும் தக்காளியே நல்லா தண்ணி விடும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3/4 கிலோ தக்காளி போட்டு நாம் கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி கொலன்னு வெந்திருக்கும். அப்போ மறுபடியும் கிளற அது அப்படியே தோல் தனியாக வந்துடும். இப்போ வேகிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இது 2 மட்டும்தான் போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி வச்சுருங்க. அப்பப்போ மூடி வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ மூடி திறந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தொக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்கள் இப்போ விலை ரொம்ப கம்மி, கிலோ 15 ரூபா ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். சப்பாத்தி செய்யும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் உப்பும் போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஆரம்பத்தில் ஃப்ளேம் அதிகமாக வைங்க, போக போக சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து ஃப்ளேம் அதிகமாக வைக்கலாம். நல்லா கிண்டும் போது கரண்டி போட்டு குத்தி விட்டு கிண்டுங்க. அந்த தக்காளியெல்லாம் அப்படியே மசிஞ்சு அந்த ஜூஸியெல்லாம் வெளியே வரும், தோலெல்லாம் தனியாக வரும், நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காயமும் இந்த வெள்ளை பூண்டு இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டு அப்படி இருக்கும். சின்ன வெங்காயமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உரிக்காதீங்க, அப்படியே முழுசாக கட் பண்ணாதீங்க, அப்படியே முழுசாக போடுங்க. இப்போ நான் வந்து குழம்புத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் தான். இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட 1 வருஷமே ஆக போகுது. இந்த குழம்புத்தூள் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ மணமாகவும் இன்னமும் இருக்குது. அது டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவிலேயே. 1 வருஷம் ஆகப்போகுது, இன்னமும் குழம்புத்தூள் நல்லாவே இருக்குது. இப்போ குழம்புத்தூளுங்கிறதுனால அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடுங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சுட்டு திறந்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டா நல்லா அப்படியே கெட்டியாகும், தொக்கு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். அப்பப்போ கிண்டி விட்டிங்கன்னா இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது அந்த அரைச்சி வச்ச அந்த பொடி, அந்த வெந்தயம், சீரகம், சோம்பு, அந்த பொடியை வந்து இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து அதிலேருந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா இது வந்து முதல்லே போட்டாக்கா உங்களுக்கு வாசமெல்லாம் போயிடும். இந்த லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அந்த அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் வந்து அந்த பவுட்ரு நிறையா இருந்தது, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வந்து அலசி ஊற்றிருக்கேன். ஏன்னா தண்ணி எதுவும் விட வேண்டாம், அது தக்காளியில் விடுற தண்ணியே போதும். அதனால் மிக்ஸி ஜாரில் கழுவி அந்த பவுட்ரு இருந்ததுனால நான் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸை விட கம்மியாக தண்ணி வந்து கொதிக்க விட்டுட்டேன் நல்லா. மறுபடியும் இப்போ
இப்போ பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இந்த வெந்தய பொடி போட்டதும் வாசனை இருக்கும் பாருங்க. கம கமன்னு வரும். அவ்வளோ அருமையா இருக்கும். உங்களுக்கு வெந்தய ஃப்ளேவர் பிடிக்கலன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. எனக்கு இந்த மாரி வெந்தயத்த அதிகமா சேர்க்கறது நமக்கு உடம்புக்கும் நல்லது தான். இது பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா, எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் இது போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.